சார் நீங்க எப்பவுமே வந்து ஒரு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு, அங்க என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட நேயர்களோடு பகிர்ந்துப்பீங்க. இப்ப நீங்க சமீபத்துல போயிட்டு வந்த முருகர் கோவில் எது சார்? அந்த அனுபவத்தை சொல்லுங்க. சமீபத்தில் ஆந்திராவில் இருக்க ஒரு முருகர் கோவில் கண்டுபிடிச்சேங்கம்மா. நான் கண்டுபிடிச்சன்றது அங்கே இருந்தது என் கவனத்துக்கு தெரிய வந்துச்சு. அந்த கோவில் அது என்னென்னா, இந்தியா முழுவதும் முருகர் வழிபாடு இருந்ததை வந்து என்னோட ஆராய்ச்சியில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். எந்தெந்த ஊரில் அதுதான் இமயமலையில் இருக்க கார்த்திக் சுவாமி டெம்பிள். கைலாயத்திலிருந்து புறப்பட்ட முருகர் நேராக பழனிக்கு வரல. அந்த இடத்துல நின்று அதுக்கப்புறம் தான் வந்து பழனிக்கு வந்திருக்கார். அப்போது அவர் ஏன் பழனிக்கு வந்தார்? முருகர் நினச்சிருந்தா ஆந்திராவுக்கு போயிருக்கலாம், பெங்களூருக்கு போயிருக்கலாம், கர்நாடகா போயிருக்கலாம், ஏன் தமிழ்நாடுக்கு வந்தார்ன்றப்போ அப்போ தான் இந்த குமரிக்கண்டம் விஷயம் உள்ள வருது. இங்கே தான் இந்த குரங்கிலிருந்து மனிதன் உருவானான்றாங்களா, அது நடந்த ஒரு விஷயமே நம்ம தமிழ்நாடு தான். அதனால தான் நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய புண்ணிய பூமி. இந்த உலகத்திலேயே நீங்கள் வந்து இந்தியாவில் பிறக்கிறது ஒரு பெரிய புண்ணியம், அந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய புண்ணியம். அப்போது இந்தியாவில் வந்து எங்கெங்கே முருகர் வழிபாட்டுருக்கோ, பெல்லாரின்னு ஒரு இடத்துல ராமர் வழிபட்ட முருகர் இருக்கார் கர்நாடகாவில். கேரளாவில் பெருநா சுப்பிரமணிய சாமி கோயில், உங்கள் சேனலில் தான் அதை பற்றி சொன்னேன். முருகர் வந்து வேலை இப்படி திருப்பி வச்சிருக்கிறது உலகத்திலே அங்கே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்புறம் நாசிக்கில் வந்து கார்த்திக் சுவாமி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆந்திராவில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. எனக்கு முருகர் கோவில் பேர்லாம் தெரியாதுங்கம்மா. திருப்பதியில் ஒரு முருகர் இருக்கார். இது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு தகவல் மூலயமா வந்துச்சு. அப்போ அதை பற்றி நான் தேடிட்டே இருக்கேன் இருக்கும்போது ராகவேந்திரன் ஒருத்தர் மூலயமா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் வெங்கடேஷ்னு ஒருத்தர் வந்து தனப்பள்ளி முருகர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்றார். எங்கே இருக்காருன்னு பார்த்தா நான் தேடி இந்த திருப்பதி முருகர் தான் அந்த தனப்பள்ளி முருகர். அப்போது அவர் எனக்கு அனுப்புறாரு. நான் அப்போ யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா ஒருத்தர் கூட அந்த வீடியோ போடல நம்ம தமிழ்நாட்டில். அது திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா என்னன்னே தெரில. திருப்பதியில் ஒரு முருகர் இருக்காரு. அதுவும் எங்கே இருக்காருன்னா, நான் ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சேன்னா, எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அங்கே முருகர் இருக்கார், எங்கெல்லாம் முருகர் இருக்காரோ அங்கே பெருமாள் இருக்கார். ஒன்று இவர் அவருக்காக ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, அவர் அது வந்து மிகப்பெரிய சக்தியாக 2 பேரும் இருக்காங்க. சரி தனப்பள்ளியில் எங்கே இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு மலை மேலே இருக்குது. அப்போ தான் குன்றுதோறும் இருப்பவர் எல்லாமே கூப்பிட்றான்ற மாதிரி அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. சரி அதை யார் உருவாக்குறான்னு பார்க்கும்போது திகம்பர சுவாமிங்கன்னு ஒரு சாது உருவாக்கியிருக்கு கலியுகத்தில். அந்த இடத்துல முருகர் இருந்திருக்காரு. அந்த சாது கிட்ட முருகர் உத்தரவு கொடுத்து அந்த கோயிலை உருவாக்கியிருக்காரு, பால தண்டாயுத பாணின்னு சொல்லி. சரின்னு சொல்லி லொக்கேஷன்லாம் வாங்கிட்டு 4 கோவில், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, இந்த 4 இடத்துல எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி முருகர்கிட்ட உத்தரவு கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா கேரளாவுக்கு போகணுன்னு ஆசை. கேரளா முருகர் பெருநா சுப்பிரமணிய சாமியை பார்த்து அது விஷயம். ஏன்னா அங்கே நிறைய பேர் எனக்கு தொடர்புகள் ஆரம்பிச்சேன். இப்போ கேரளாவிலேருந்து வடப்பள்ளி முருகர் கோயிலுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 2000-3000 பேர் வராங்க. அங்கே வெளியில் பூ விற்கிறவங்களே சொல்கிறாங்க, மலையாளத்தில் வந்து பூ கேட்குறாங்கண்ணா நீங்கள் பண்ணதை. நான் சொன்னேன், இப்பயும் நீங்கள் நான் பண்ணேன் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? முருகர் செய்கிறாருங்கம்மா, நான் பண்ண நினச்சிட்ருக்கீங்க. முருகர் செய்கிறாரு. நான் சொல்ல கேரளாலேருந்து வருவானா, எனக்கு மலையாளமே தெரியாது. அப்போது அந்த கோவிலில் இங்கே இருக்கிறவங்க பெருநாக்கு போகும்போது அங்கே இருக்கிற சக்தி இங்கே வருது. அதில் ஒரு அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்து அது பெரிய அற்புதம். அந்த அம்மா அங்கே ஒரு சேனலில் போய் சொல்லியிருக்காங்க, இந்த வடப்பள்ளி முருகர் என் வாழ்க்கையை மாற்றினாருன்ட்டு. அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்றப்போ எனக்கு உத்தரவு ஆந்திரா கோயிலுக்கு வரணும் வந்துச்சு. அப்போ கிளம்பிட்டேன். போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 நாடி தடை அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி மூலயமா ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகிறீங்கன்னா எதிர்மறை சக்தி விடாது. கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, ஒரு சமமான மனநிலையில் என்னால் போக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆனாலும் போகிறாலும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு முருகர் மேலே பாரத்தை போட்டு கிளம்பிட்டேன். போய் அங்கே போகும்போது நான் கரெக்டாக போகும்போது முருகரை பார்க்குறேன். அந்த இடமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட் திருப்பதி மலை தெரியுது. அந்த இடத்துல இருந்து நேராக திருப்பதி மலை. நான் அந்த காணொலியை பதிவு பண்ணுறேன், உங்களுக்கு தரேன், போடுங்க. அதுதான் மிகப்பெரிய அற்புதம். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, கிருத்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வரான். அந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாது சுவாமி என்னன்னு உருவாக்கினா குழந்தை இல்லாதவங்களுக்கு அங்கே குழந்தை கிடைக்குது. அந்த முருகருக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கனால் பல வருஷமாக குழந்தை இல்லாதவங்களும் அங்கே குழந்தை பிறந்திருக்கு. சார் அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட அங்கே மக்களே சொன்னாங்களே, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் பேசிட்டு தானே வந்தேன். நீங்கள் இப்பயும் வந்து யூடியூப்பில் இருக்கு தமிழில் ஒரு வீடியோ வந்து நம்ம வீடியோ தான் முதல் வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த கோவில் பற்றி திருப்பதி தனப்பள்ளின்னு சொல்லி தமிழில் எந்த வீடியோவும் கிடையாது. நான் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் வேணால் கிருத்திகை அன்றைக்கி போய் கவர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ லட்சம் பேர் அந்த வீடியோ இருக்குது. கிருத்திகை அன்றைக்கி அந்த ஊரே திருவிழாவாக இருக்குது. இப்போ நம்ம காணொலி அந்த யூடியூப்பில் நான் போட்டதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து தனப்பள்ளிக்கு போயிட்டு வந்துருக்காங்க. திருப்பதிக்கு போயிட்டு இந்த முருகரை பார்த்துறது பெரிய விஷயம். பக்கத்துலேயே தானே இருக்குது. அப்ப திருப்பதி போயிட்டு இந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்தோம்னா அங்கே அந்த மக்கள் அப்படி தான் போயிட்டு வராங்க. நீங்கள் அந்த திருப்பதியில் இருக்கிற மக்கள், ஆந்திரா மக்கள் எல்லாமே திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு இந்த முருகரையும் பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் முருகர் நீக்க முறை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு.